அடுத்ததாக நம்ம வணங்க போற தாயார் ஸ்ரீமதி மீனாட்சி, மதிப்பிற்குரிய ஆனரபிள் ஜஸ்டிஸ் திரு எம் சுவாமிநாதன் அவர்களுடைய தாயார். அவர் சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல் சென்னை பெஞ்சோட ஜுடிஷியல் மெம்பர் அண்ட் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். அவங்களுடைய கல்வி பயணத்தை சொன்னா சொல்லிண்டே போகலாம். அவர் டாக்ஸேஷன்ல ஒரு எக்ஸ்பர்ட். நான் அண்ணாமலை கணக்கு, அம்மா போடுற கணக்கு இல்லையா? ஸோ அம்மாவனுடைய அந்த வேல்யூஸ், அம்மா சொல்லி கொடுத்த வேல்யூஸ்க்கு ஐடியில் இருக்கிற மாதிரி எக்ஸப்ஷனும் இருக்காது. ஸோ அவருடைய அப்பா தந்தையாரும் டெபுட்டி கமிஷனர் ஐடி இன்கம் டேக்ஸில் இருந்திருக்கார். ஆனால் அம்மாவனுடைய பங்களிப்பு அப்படின்னாலே அவருக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும். மகா பெரியவாளோட டிவோஷன் அப்படிங்கிறது வெறும் அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் வித் த குரு அண்ட் டிவைன்றது கிடையாது. என்ன அந்த ஐடியாலஜி இருக்கோ, அந்த டிவைன் குரு சொல்ற ஐடியாலஜியை சிறமேற்கொண்டு செயல் வடிவம் கொடுக்கறது தான் உண்மையான டிவோஷன் அப்படின்னு அவருடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்லையும் அவர் தினமும் நடத்தும் அந்த நீதி பரிபாலனத்தையும் அது பரிமளிக்கும். அதற்கான முழு முதற் காரணம் அப்படிங்கிறது அம்மாதான்னு சொல்ல வர்றார். வாங்க சார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயஸ் அண்ட் ஆஃப் தி டயஸ், எல்லா அம்மாக்களுக்கும் என்னோட நமஸ்காரங்கள். முதல்ல அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு ஐ எம் பிளெஸ்ட் டு கெட் அ வெரி ஜாலி மதர். எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் 33 ஆப்ரேஷன் நடந்திருக்கு. எக்ஸப்ட் ஹெட் அண்ட் ஹார்ட்டை தவிர மற்ற எல்லாமே டூப்ளிகேட் பார்ட்ஸ் தான். வில் பவர், என்னைக்குமே தன்னோட குறைகள் என்ன இருந்திருக்கு, ஆத்துக்காக உழைச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல தனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்து யார்கிட்டையும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் பார்த்தது கிடையாது. 33 ஆப்ரேஷன்ஸ் ரைட் ஃப்ரம் ஹர் பர்த் டு டில் டேட். எவ்ரி இயர் 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பட் வில் டேக் கேர் ஆஃப் ஹர். அம்மா இஸ் அ பெஸ்ட் பிஆர்ஓ. இன்னைக்கு அப்பாவோட சொந்தக்காராக்கள் என்ன லிஸ்ட் இருக்கோ ப்ளஸ் மற்றவாளோட லிஸ்ட் என்ன இருக்கோ அந்த ஃபுல் டேட்டா அம்மா கிட்ட மாத்திரம்தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் யாராவது ஒருத்தர் அம்மாவோட பேசிட்டு இருந்தானா அம்மா சகஜமா பேச ஆரம்பிச்சிடா. அவள்கிட்ட அம்மாவோட ஜாதகம் போயிடும். சின்ன வயசுல இருந்து பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களும் திட்டு வாங்கியிருப்பானோ அடி வாங்கியிருப்பானோ. பட் மேக்சிமம் அவ்வளோ தூரத்துக்கு நான் அடி வாங்கினது கிடையாது. ஏன்னா அம்மா எதை சொன்னாலும் ஆமா ஓகேன்னு சொல்லிடுவேன். அம்மா மேக்சிமம் சொல்றது என்னன்னா, படி, நீ ஒழுங்கா படிக்கலன்னா மாடு மேய்க்க போவ அப்படின்பா. அப்பாவோட வார்த்தை வேற மாதிரி. உங்க அம்மா சொன்னான்ட்டு நீ பாட்டுக்கு ஏதோ மாடு மேய்க்க போறேன்னு நினைச்சுன்றது, அது இதை விட டஃப்பான ஜாப். அப்பாவோட விஷயங்கள் என்னன்னா, படிக்கிறதுங்கிறது நீ உனக்காக படி, அம்மா அப்பாக்காக படிக்காத. ஸோ வி ஸ்டடி அண்ட் எப்படி படிக்கணும். எனக்கு கிடைச்ச அம்மாக்கள் இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அம்மா ஒரு நாளும் கம்பேரிட்டிவா இன்னொரு குழந்தைய வச்சு கம்பேர் பண்ணி அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாலே நீ ஏன் வாங்கலன்னு ஒரு நாளும் என்னை கம்பேர் பண்ணதே கிடையாது. இது என்னோட பெரிய கிஃப்ட். எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அம்மாவோட வில் பவர் என்னன்னா, மேக்சிமம் பேரம்பேத்தியோட ஸ்பெண்ட் பண்ணணும். நாளை காத்தால மங்காத்தாக்கு டிக்கெட் ரெடின்னா பேரம்பையனோட ஓடிவிடுவா. ஸோ அவ்வளோ ஜாலியா இருக்கிறது மை மதர். அது எவ்வளோ ஆப்ரேஷன் என்ன ஏது, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் தேட்டரும் சினிமா தேட்டரும் ஒண்ணுதான். ஒரு ஜாலியா என்னைக்குமே பொறுத்த வரைக்கும் ஆத்துல ஒரு மூஞ்சிய ஒரு சுழிச்சுண்டு ஒரு மாதிரி இருந்த மாதிரியே கிடையாது. எப்போதுமே ஸ்மைலிங் ஃபேஸ். அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா. அப்பா கரெக்டாவே கோட்டை கிழிச்சு தாண்டிடுவா பர்ஃபெக்டா. இது இன்ஃபேக்ட் என்னன்னா, எங்க ஆத்துல எல்லாருமே இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பர்ட். அப்பா இஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், தம்பி இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ வாஸ் கவர்மெண்ட் கவுன்சில் ஃபார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அம்மா சாதம் போடும்போது எதையாவது ப்ரொவிஷன் செக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நேரா வருவா, என்ன டாக்ஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்டுட்டு வேற ரூம்ல போய் உட்காந்து எல்லாத்தையும் பேசுங்கன்பா. ஸோ ஆத்துல என்னைக்குமே ஒரு ஆசியமா ஹியூமரஸா எப்போதுமே இருக்கும். பேரம்பேத்திகளோட எப்போதுமே சந்தோஷமாவே இருப்பா. I should thank my mother and my father for giving me this education and other things. என்னோட சிஸ்டர், she is also an advocate. Brother is a chartered accountant. அம்மாக்கு கிடைச்ச 2 மருமகளும் பேங்க் எம்ப்ளாயீஸ், ஒரு தங்கமான மாப்பிள்ள, 3 பேர பசங்க, 2 பேத்திகள். இதுதான் எங்களோட ஸ்மால் ஃபேமிலி. Still we are joint family. Thank you so much.
அடுத்ததாக நாம வணங்க போற தாயார் ஸ்ரீமதி பார்வதி சுப்பிரமணியன், மதர் ஆஃப் கலைமாமணி டாக்டர் சுந்தர் சுப்பிரமணியம், நேஷனல் அண்ட் ஸ்டேட் அவார்டி ஃபார் சோஷியல் சர்வீஸ், எம்டி இன் பிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன். ஆக்குபேஷனல் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்னைக்கு கணினி முன்னாடி தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ ஏஐ வந்ததுன்னா அது எப்படி மாற போகிறது தெரில, பட் அது ப்ரிடாமினண்ட்டாக ஆற வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி தான் காலத்தை கடத்தணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த போஸ்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கைகளை அமைத்து கொடுத்து அந்த டைனமிக்ஸ், அது மெக்கானிக்ஸ் இல்லை, அதனுடைய சயின்டிஃபிக் பிரின்சிபிள், அந்த டைனமிக்ஸை ரொம்ப பிரபலப்படுத்தினவர் இவர். போஸ்டர் கரெக்ட் பண்றவர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த எர்கோனாமிக்ஸ் டைனமிக்ஸ் பிரின்சிபிள்ஸை மட்டும் யோசிக்க கூடாது. அவர் அந்த சேர்ல உட்காண்ட உடனே அம்மா ஒரு சுழட்டி விட்டு ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி, ஒரு வண்டர்ஃபுல் சிங்கர், வோக்கலிஸ்ட். ஒரு பக்கம் ஸ்ருதி பாக்ஸு, இன்னொரு பக்கம் எர்கோனாமிக்ஸ் டைனமிக்ஸ். இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் பிளெண்ட் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? போஸ்டரையும் கரெக்ட் பண்றார், மூடையும் கரெக்ட் பண்றார். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருந்தால் தான் மியூசிக்கும் வரும். பெர்ஃபெக்ட் பேலன்ஸை சொல்றது தான் அந்த சயின்ஸ் ஆஃப் எர்கோனாமிக்ஸ்ன்றது. ஸோ அந்த பேலன்ஸை கொடுத்தது அம்மா தான் அப்படின்னு அம்மாவனுடைய மகிழ்ச்சியான தருணங்கள், அம்மாவனுடன் அவர் ஸ்பெண்ட் பண்ற தருணங்கள், எப்படி அவர்களை வழி நடத்தினார்கள் என்பதை பற்றி இப்பொழுது பேச வருகிறார். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஒரு ஃபேமஸ் பொலிட்டிஷியன், நல்ல இங்கிலீஷ் பேசுவார், யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர்கிட்ட ஒரு கேள்வி வந்தது, சார் நீங்கள் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும் கேட்டாங்க. யூ ஹாவ் டு செலக்ட் யுவர் பேரண்ட்ஸ் வெல் அப்படின்ட்டார். ஸோ அந்த விதத்தில் நான் முதல் சக்ஸஸ், I was successful in selecting my parents well-னு சொல்லிக்கலாம். என்னன்னா, my mother was born in 1931. அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. அப்போ பிறந்து திருவல்லான்னு கேரளாவில் ஒரு அப்போ கிராமம், இட்ஸ் அ டவுன் நவ். அந்த கிராமத்தில் she was the first SSLC girl who passed. அந்த காலத்து SSLCன்னு சொல்லுவாங்க. she was the first one who passed. அப்புறம் ஆஸ் யூஷுவல் கல்யாணம் ஆயிடுத்து, மெட்ராஸ்க்கு வந்தா. இங்கே வந்து சும்மா இருக்கலை, ராஷ்டிர பாஷா விஷாரத் வரைக்கும் படித்தா. இன்ஃபேக்ட் 1955 she got her விஷாரத் போர்வை ஷால் ஃப்ரம் ராஜேந்தர் பிரசாத். அந்த மாதிரி ஒரு அட்ரினலின் நிறைஞ்ச ஒரு லேடி. இப்போ இருந்திருந்தா she would have been a CEO of some company. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அம்மா. இப்போ கூட when இந்த 27th of January அழைப்பு வந்தபோது she said, அன்னைக்கு தான் எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு தான் வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுக்கு. 80 years பேக். அது வேற விஷயம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்மாவுடைய இன்கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் எல்லாம் த்ரூ மீ ஷி ஹேஸ் ட்ரை டு அக்கம்ப்ளிஷ். ஆனால் முதல்ல எனக்கு அண்ணா இருந்தார். ஹீ 78 now. ஸோ அவளை வந்து மெட்ராஸில் இட் வாஸ் நாட் ஈஸி டு சர்வைவ் இன் தோஸ் டேஸ். மெட்ராஸ் வாஸ் அவள் ரொம்ப மிடில் கிளாஸ், எல்லாரும் சொல்கிற மாதிரி சாதாரண குடும்பம் தான். ஆனால் ஒரே ஒரு குறிக்கோள், மை பிரதர் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ரேங்க். இது ஒன்று தான் அம்மாவுக்கு. அதே மாதிரி அண்ணா வந்து he came out, he topped the state. மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸில் he was the number 1 in the state. 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்தேன். அப்போ பிரச்சனை இல்லை, உங்கள் அண்ணா பாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினார் பாரு அப்படின்னு காட்டி என்னையும் படிக்க வச்சா. ஐ டோன்ட் திங்க் ஐ எவர் கேம் செகண்ட் ரேங்க் எக்ஸப்ட் ஒன்ஸ் இன் 8th standard. அந்த மாதிரி பட் அட் த சேம் டைம் த வேல்யூஸ் தட் ஷி கேவ் மீ, அது ரொம்ப முக்கியம். 6th ஸ்டாண்டர்டில் நாங்கள் பாம்பே போன போது புது ஒரு லாங்குவேஜ், ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும்,
மராட்டின்னு ஒன்று படிக்க சொன்னான். எனக்கு சுத்தமாக தெரியாது மராட்டி. 6 மாதம் டைம் கிடச்சி ஷி மேட் பி ஷி வில் அக்கம்பனி மீ, கூடவே போய் அந்த மராட்டிங்கிற லாங்குவேஜை கற்றுக்க வச்சு அப்படி ஷி வாஸ் மை ஃபர்ஸ்ட் குரு. பாட்டில் இவனுக்கு கொஞ்சம் ஏதோ பாட்டு வருது, ஸ்ருதி சேர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியாவோட பாட்டெல்லாம் சொல்லி அம்மா நன்னா பாடுவா. அதாவது அந்த காலத்து சர் சிபி ராமசுவாமி ஐயர், ஹி வாஸ் த திவான் ஆஃப் ட்ராவங்கூர். அவர் முன்னாடி எல்லாம் பாடினவ, கச்சேரிலாம் பண்ணியிருக்கா. ஆனால் ஆஸ் யூ நோ, கம்மிங் அப் ஃப்ரம் தட் பேக்ரவுண்ட் நிறைய இன்கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் இருந்து, சரி இவனை பாட வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஐ ஆல்சோ கேவ் அ லாட் ஆஃப் கான்சர்ட்ஸ். ஐ டீச் மியூசிக். கலைமாமணி வாங்கினேன் 2003. அது என் எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறத விட மை மெயின் பேஷன் வாஸ் ரீஹாபிலிட்டேஷன். மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னுடைய ட்ரஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட ஆல் ஓவர் த கண்ட்ரி ஒரு 40,000 பேருக்கு நாங்கள் கிவன் செயற்கை கால், கேலிப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் அம்மா மூலமாகவும் அப்பா மூலமாகவும் வந்திருக்கு. அது எப்படின்னா, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி கரெக்ட். பட் பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் அண்ட் ஆல்சோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன். மை வைஃப் இஸ் தேர், உஷான்னு பேரு. ஷி ஹஸ் பீன் மை பார்ட்னர் வித் மீ. ஐ திங்க் வி மஸ்ட் ஹேவ் அ சல்யூட் டு வைஃப்ஸ் ஆல்சோ. ஏன்னா டு கண்டினியூ த குட் ஒர்க் we need a good support from home. We have a lovely home and my mother is blessed I am blessed to take care of her at this age of 95. She is touching 95, probably the oldest here. So we are all blessed to get her presence here, her blessings. Thank you very much.